ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் வேல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்மியான மேங்கோ பிக்கிள் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேங்கோ பிக்கிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேங்கோ பிக்கிள் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸு, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்பவே எம்மியான ஒரு காம்பினேஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, this video sponsored by Genreviews.online. Genreviews.online is one of the review portal site. ஸோ இந்த Genreviews.onlineல வந்து நம்ம ரிவ்யூஸ்லாம் வந்து ரொம்பவே ஜென்யூனான முறையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா இந்த Genreviews.onlineல போயிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வர்த்தான ரிவ்யூ இருக்கும். ஸோ அதனால் வர்த்தான ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க மேங்கோ பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். 1 கிலோ மேங்கோ வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மேங்கோ நல்லா சீப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மேங்கோஸ் வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 1 கிலோ மேங்கோக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். கல் உப்பு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் டைமில் இருக்கிறதுனால நான் ஒரு 4 days வந்து மதியான டைமில் ஒரு 12 மணி போல் நான் வெயிலில் வச்சு எடுத்தேன்னா ஒரு 3-3:30 வரைக்கும் நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாங்காவும் உப்பு வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஊறி கிடச்சிரும். ஸோ மாங்காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நல்லா வந்து டெய்லி ஒரு 4 days வந்து நம்ம வச்சு எடுத்தோம்னு வைங்களேன், இந்த தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் மாங்காய் வந்து நல்லா ஊறி உங்களுக்கு உப்போட ஊறி நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு மேங்கோ வந்து இந்த அளவுக்கு நல்லா ஊறி கிடச்சிருக்கு. இந்த மேங்கோ பிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்படியே கூட நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். பிள்ளைங்கிட்டலாம் கொடுத்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து மேங்கோ பிக்கிள் செய்ய போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மேங்கோ பிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வினிகர் இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையாகவே ஃப்ரை பண்ணணும், எந்த ஆயிலும் நம்ம ஊற்ற தேவையில்லை. நல்லா ட்ரையாக வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா செவரை வறுத்து எடுத்துக்கோங்க. கறி விட்டுறாதீங்க. கறி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊறுகாய் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஃப்ரை பண்ணோன்னே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா அரோமாவாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த கடுகும் வெந்தயம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் ஊறுகாய்க்கு. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா செவரை எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது. 1 கிலோ மாங்காய்க்கு டோட்டலாகவே வந்து 1-1 1/2 ஸ்பூன் நம்ம அந்த கடுகு வெந்தய பொடி போட்டால் போதும். அந்த அளவுக்கு போட்டாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். பேலன்ஸ் நமக்கு பொடி நீங்கள் இருந்ததுன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எப்போமாவது மற்ற ஊறுகாய் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சை ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எல்லாத்துக்குமே இதே மெத்தடு தான். ஸோ அதுக்கு கூட இந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கடுகு வெந்தய பொடி வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜில் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான பொழுது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான எடுத்துக்கிட்டு. இப்போ வாங்க மேங்கோவோட எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட மிக்ஸ் பண்ண தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, கடுகு வெந்தய பொடி, இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இது வந்து கடுகு வெந்தய பொடி நான் இவ்வளோத்தையும் சேர்க்க மாட்டேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். இது வந்து மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, நல்லெண்ணெய், இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செஞ்சேன்.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னலாக கிடைக்கும். ஸோ உடம்புக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லது. ஸோ டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேம் அதே டேஸ்ட், அந்த ஆத்தென்டிக்கான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து மாங்காயில் உப்பு போட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்காக உப்பு போட்டிருக்கேன். கடுகு பார்த்திங்கன்னா கடுகு வெந்தய பொடி, இது வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக வந்து மிக்ஸ் இப்போ நல்லா ஈவனாக கலந்து விட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நமக்கு 80% ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் வந்து நான் ஃபுல்லாகவே ஆயில் வந்து 1 கிலோ ஊறுகாய்க்கு எப்பவுமே நிறைய ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு மற்ற ரீஃபைண்ட் ஆயிலெலாம் ஆட் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகி கிடச்சிருக்கு. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம வந்து கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. 1 கிலோ மாங்காய்க்கு 1 ஸ்பூன் கடுகு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ கடுகு நல்லா வெந்துக்கலாம். நல்லா வாசமாக வெந்தயம் சேர்க்கறதுனால பாருங்கள், கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் தேவைப்பட்டால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஊறுகாயிலே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பெருங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க பெருங்காயம் வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். தாளித்து வச்சுருந்த எண்ணெயை நம்ம இப்போது ஊறுகாயில் சேர்த்துடலாம். சூடாகவே ஜாயின் பண்ணுங்கள், சூடாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஆயில் ஆட் பண்ணால் தான் ஊறுகாயும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நமக்கு நல்லா ரொம்பவே நல்லா டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம ஊறுகாய் டேஸ்டியாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கண்ணாடி பாத்திரம் அப்படி இல்லைன்னா பீங்காஞ்சாடி இதில் வச்சு ஒரு 4-5 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா 1 வருஷத்துக்கு இந்த ஊறுகாய் வந்து கெட்டே போகாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.